வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்டாக லோகா சாப்டர் 1 சந்திராங்கிற திரைப்படத்திற்கு நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஒரு ரிவ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த ரிவ்யூவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போரிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கதையை விட்டு டைவர்ட் ஆகி நிறையா காட்சிகளை காட்டுறாங்க, கதைக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஆல்சோ கேமியோவை நம்பிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரியுமே நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில், ப்ரோ உனக்கு படம் பார்க்கவே தெரில, உனக்கு படத்தோட கதையே புரியல போல, அந்த படம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோரியை சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. எப்பவும் போல் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்தோம்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் அகெயின்ஸ்டாக யாராவது பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த படம் எல்லா பக்கமுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருந்துச்சு. நான் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூவே கொடுத்துருந்தேன். அண்ட் கலெக்ஷனுமே இந்த ஒரு திரைப்படம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயத்த யோசித்தேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே பாசிட்டிவாக இருக்குங்கிறாங்களே, அப்படி இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா, இல்லை நமக்கு தான் பிடிக்கலையா, இல்லை எனக்கு படம் பார்க்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு கிரியேட் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு எதுக்கும் இன்னொரு வாட்டி இந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் மறுபடியும் போனேன். ஸோ போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனால் கதையை விட்டு டைவர்ட் ஆகி சில காட்சிகள் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த காட்சிகள் கதைக்கு தேவைப்படுற ஒரு காட்சியாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நான் செகண்ட் டைம் பார்க்குறப்ப தான் டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த அந்த ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ரிவ்யூ. ஸோ அதை வந்துட்டு நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவே வந்துட்டு இப்போ யூடியூப்ல இல்லை. ஸோ ஒரு படத்தை ஒழுங்காக பார்க்காம டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ணாமல் ஏனோ தானோன்னு உட்காந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணது என்னுடைய தப்பு தான். ஸோ அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆல்சோ அந்த திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்லோவாக தான் போச்சு, அதை மறக்க முடியாது தான். அண்ட் போன விட நம்ம 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எனக்கு ரொம்ப கம்மியாக தோணுது. ஸோ தாராளமாக இந்த திரைப்படத்திற்கு 7.8 ரேட்டிங்ஸை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாகத்தான் லோகா திரைப்படம் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு தான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை நான் 2 வாட்டி பார்த்தாச்சு, இன்னும் 10 வாட்டி பார்த்தாலும் எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்காது போல. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக தான் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் வராங்க. அந்த கேங் யாரு, என்ன ஏது, எதுக்கு வராங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஆக்டர் வந்து அடிச்சு போடுறாரு. பட் அந்த கேங் யாரு, என்ன ஏதுங்கிற விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் எனக்கு 2 வாட்டி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை படத்துக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரில. ஆல்ரெடி டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிற திரைப்படத்திற்கும் நான் ஸ்க்ரீன் பிளே மொக்கையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் மொக்கையாக இருக்குன்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். பட் அதுக்குமே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்குமே நான் ஒரு ரீவாட்சை போடணும்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் நம்ம சேனலில் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.